உடனே இந்த மாதிரி ஒரு பையனை வந்து ஒரு முதலை வந்து மூழ்கி 1 வருஷம் நினைவோ ஆயிருச்சு. அதனால் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையனை வந்து அந்த அவினாசி தெப்ப குளத்துல வந்து முதலை வந்து மூழ்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது அவினாசிங்கிற வந்து சாமி சுந்தரமூர்த்தி சாமி வந்து அவினாசிலிங்கப்பர்கிட்ட போய் பாட்டு பாடுறாரு. சாமி அந்த பையனை வந்து நீங்கள் மீட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த வாயில் இருந்து அந்த முழுங்கின அந்த முதலை வந்து அந்த பையனை வந்து திரும்பி கக்கி அந்த குளத்துக்கரை ஓரமாக போட்டுட்டு அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடும்போது இந்த நிகழ்வு ஏற்பட்ட நிகழ்வு. சாமி சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய அந்த பலிபீடத்து பக்கம் அந்த முதலையை வந்து தத்ரூபமாக வந்து அந்த ஓவியத்தை வந்து சிலை வடிவமாக வடிச்சிருக்காங்க. நான் இத்தனை நாள் அந்த கோயிலுக்கு போனேன், ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அந்த ஓவியத்தை அந்த சிலையை கவனிக்கிறதுக்கு. ஆனால் நேற்று கோயிலுக்கு போகையில் அந்த சிலையை பார்த்தேன். தத்ரூபமாக அப்படியே வடிச்சிருக்காங்க. ஒரு வாயில் இருந்து ஒரு பையனை வந்து மீட் கொடுக்குற மாதிரி. அப்போது எப்பேற்பட்ட நிகழ்வுங்க அந்த நிகழ்வு. சுந்தரமூர்த்தி சாமியோட பாட்டுக்கு ஒரு பிணத்தை கூட வந்து மறுபடியும் உயிர் பெற வச்ச நிகழ்வு வந்து அவினாசி அப்பர் கோயிலில் நடந்தது. அவினாசிங்கிறது சாதாரண ஸ்தலம் அல்லங்க, அது மிகப்பெரிய ஒரு ஸ்தலம். அது அரிய பொருளே அவினாசி அப்பா அப்படின்னு மணிவாசகரும் சொல்கிறாருங்க. அப்போ இந்த அவினாசி கோயிலை வந்து உங்கள் வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் வந்து இருக்கோ, யார் யாரெல்லாம் கொங்கு மண்டலம் வரீங்களோ அவசியம் வந்து அவினாசி அப்பரை பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணி போகணுங்கிறது அடியனுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக இருக்குது நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. சரிங்க, நம்ம நிகழ்வுக்குள்ளார போயிடலாம். நமச்சிவாய வாழ்க, சுந்தரமூர்த்தி சாமிகள் வாழ்க. ஐயா சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. காசியில வந்து ஒரு முனிவர் வந்து கம்மண்டலத்தை வந்து தவறு எடுக்கிறாரு. சரிங்க. மறுபடியும் அது அந்த கம்மண்டலத்தை தேடி பார்க்கதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அத கம்மண்டலம் விட்டுட்டாரு. மறுபடியும் ஒவ்வொரு திருத்தலமா வரும் பொழுது அவனாசி கோயிலுக்கு வரும் பொழுது அந்த கம்மண்டலம் வந்து அந்த இறைவன் முன்னாடி அதை வச்சிருக்காங்க. அப்ப வந்து அந்த முனிவர் வந்து எப்படி இது இங்க வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு கிணறு ஒண்ணு இருக்கும். அந்த கிணறுல வந்து இந்த கமண்டலம் வந்து மிதந்துட்டு வந்தது, அதை நாங்க எடுத்து அங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னே அந்த முனிவர் அப்ப சொல்லியிருக்கிறாரு. அப்ப காசியில வாதி அவினாசி. அப்ப நீங்க காசி போக முடியலனாலும் அவினாசியில வந்து கோயில தரிசனம் பண்ணா காசியில தரிசனம் பண்ணதா அர்த்தம்னு அந்த முனிவர் சொல்லி போனதா அந்த தலைவரலாறு வரும். அது எனக்கு கிடைச்ச தகவல். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா உங்கள் தகவலுக்கு. நான் புத்தகத்தை வாசிக்கிறேங்கய்யா. நான் புத்தகம் வாசிக்கிறேங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. இப்போ இந்த கோயிலில் வந்து யார் யார் வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க, இந்த கோயிலில் வந்து என்னென்ன நிகழ்வு நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பல நிகழ்வுகளை வந்து இந்த புத்தகத்தில் வந்து தொகுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா நிகழ்வும் வந்து ஒரு 12 நிகழ்வு வந்து போட்டிருக்காங்க. இந்த அவினாசி கோயிலுடைய மகத்துவத்தை பற்றி, சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்தது, தருமசேன மன்னர் வந்து புத்திர பேர் கிடைக்கிறதுக்காக நடந்தது. இப்போ இதில் வந்து காகம் முக்தி பெறுதல்னு சொல்லி ஒரு காக்காய்க்கு வந்து அவினாசி அப்பர் முக்தி கொடுத்துருக்காரு ஸ்தலத்தில். அது என்ன நிகழ்வுன்னு நான் படிக்கிறேன். முதல்ல நமச்சிவாய வாழ்க. கொங்கு நாட்டில் காவிரியும் பவானியும் கூடுமிடத்தில் சிவபூமி என்னும் வதரகிரி காசிபுரம் என்ற ஒரு வனம் இருந்தது. அது தவசிகளுக்கு சிறந்த இடமாக திகழ்ந்தது. அங்கு துர்வாசக முனிவர் வந்து சில காலம் தங்கி இருந்து சிவபூசை முதலிய தவங்களை செய்யும் போது ஒரு நாள் காமதேனு சிவபூசைக்கு பால் அளிக்க தாமதமாக வந்தது. முனிவர் அதனை கோபித்து, நீ மற்ற மிருகங்களைப் போல் திரிய கடவாய் என்று சபித்தார். உடனே காமதேனு மிக வருந்தி, நான் உய்யும் வகையினை அருள வேண்டும் என்றபோது முனிவர், நீ பழனிமலை சென்று பூசித்தால் உய்யலாம் என்று கூறினார்.
அதன் பிறகு அவர் கந்தபுரி என்னும் திருமுருகன் பூண்டியை வந்தடைந்து திருமுருகநாதரை தரிசித்தார். கந்தபுரி பிதுர்க்கிரியை செய்வதற்கு சிறந்த இடம் என்பதை அறிந்தார். மறுதினம் தை அமாவாசை புண்ணிய காலமாக இருந்தது. தை அமாவாசை விடியற்காலம் சிவதீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து நியம அனுஷ்டானங்களை முடித்து ஆலயத்திற்கு அருகே நிருதி திக்கிலுள்ள ஒரு பூந்தோட்டத்தில் சிவபூசை ஓமம் புரிந்து அன்ன நிவேதனம் செய்து பிதுர்களுக்கு மந்திரபூர்வமாக உணவு அளிக்கும் முன் காகத்திற்கு சோற்றுருண்டை வைத்தார். அப்போது ஒரு காகம் வந்து மற்றைய காகங்களை கூவி அழைத்து சாப்பிட்டு தன் குஞ்சுக்கு கொடுக்க வாயில் உணவை அடக்கி கொண்டு தம் இருப்பிடம் செல்ல அவிநாசி கடைவீதி வழியாக பறந்து சென்றது. அச்சமயம் திருப்புக்கொழியூரான அவிநாசியில் உள்ள மற்றொரு காகம் அக்காகத்தை வந்து எதிர்த்து சோற்றை பறித்து அச்சோற்றில் ஒரு சோறு சிவவேடம் பூண்ட ஒரு பரதேசியின் பிச்சா பாத்திரத்தில் விழுந்தது. அதனை அவன் அறியாது ஓர் இடத்தில் போய் தங்கி சோற்றை உண்டு மகிழ்ந்திருந்தான். சோற்றை இழந்த காகம் வேறிடம் சென்று அன்னம் தேடி பெற்று தன் குஞ்சுகளுக்கு கொண்டு வரும்போது ஒரு வேடன் சிறு வில்லில் களிமண் உருண்டையை வைத்து அக்காகத்தை அடித்து கொன்றான். அது உடனே கீழே விழுந்தது. புக்குழியூர் எல்லையில் விழுந்து இறந்தது. அப்போது அக்காகம் தேவருருவ பெற்று தேவ விமானத்தில் திருக்கயிலையை அடைந்தது. உமாதேவியாரோடு சிவபெருமான் எழுந்தருளிய சந்நிதியின் முன் நின்று வணங்கி எழுந்து கை குவித்து நின்றபோது சிவபெருமான் புன்முறுவல் பூத்து திருப்புக்கொழியூர் அவிநாசியில் வசித்த வந்த காகம் தனது மூக்கினால் கொத்தி விழுந்த சோற்றை ஒரு சிவனடியார் உண்டதனால் இக்காகம் இங்கு வர ஏதுவாயிற்று என்று சிவகணங்களுக்கு கூறினார். காகத்திற்கு தீர்க்க துண்டன் என்ற பெயரிட்டு சிவகணங்களில் ஒன்றாக இருக்கச் செய்தார். இத்துடன் தலவரலாறு முடிகிறது. காகம் இப்போ இந்த ஒரு காகத்துக்கு வந்துங்க முக்தி கொடுத்த கதையை வந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு முனிவர் வந்து தங்கியிருந்து கொஞ்ச நாள் தவம் பண்ணிட்டுருக்காரு. அப்போ காமதேனு பால் சுரக்கிற காமதேனு வந்து எப்பவும் வர்ற டைமை விட்டு கொஞ்ச நாள் கழித்து லேட்டாக வருது. அப்போ சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக வந்து இப்படி பண்ணுறியே, நீ வந்து நேரம் தவறாமை பண்ணிட்டியே, நேரத்தை தவறு பண்ணுறியே, நீ வந்து மற்ற உயிரினங்கள் மாதிரி பிறந்து வருவேன்னு அந்த காமதேனுவை வந்து காக்காவாக பிறக்க வைக்கிறார் ஒரு முனிவர். அப்போது முன் ஜென்மத்தில் அது காமதேனுவாக இருக்குது. அப்போது இவர் வந்து கொஞ்ச நாள் வந்து தங்கியிருந்து திருமுருகன் பூண்டியில் தரிசனம் பண்ணிட்டு வர்றார். இது ஒரு நிகழ்வு நடக்குது. மறு ஜென்மத்தில் அது காக்காவாக பிறக்குது. அப்போ அந்த காகம் என்ன செய்யுது அப்படின்னா, உணவு செய்கிறதுக்காக ஒரு கோயிலில் வந்து நைவேத்தியம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்போது அந்த நைவேத்தியத்தை அந்த காக்கா எடுத்து சாப்பிட்டு தன் குஞ்சுக்காக வந்து வாயில் எடுத்துகிட்டு போய் அது வந்து தன் குஞ்சுகளுக்கு ஈட்டு கொடுக்குறதுக்காக போகுது. அப்போது ஒரு வேடன் வந்து அதை வந்து அடிச்சிட்றான். அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு துறவிக்கு அது சாப்பாடு போட்டுருது. தன் வாயிலிருந்து எடுத்த உணவை ஒரு துறவி தட்டுக்கு அது போட்டுருது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த துறவி வந்து அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அவன் உண்றான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த உணவை வந்து அந்த துறவி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து வாயில் உணவோடு வந்து அது இறந்து கிடக்குது. அப்போது சாமி வந்து இது அவிநாசி கோயில் பக்கத்தில் வந்து இந்த நிகழ்வு நடந்தங்காட்டிக்கு இது வந்து சிவகணமாக வந்து இது வந்து அடுத்த பிறவி வந்து சாமி இது கொடுக்குறாரு. திருப்புக்கொழியூரில் வந்து இந்த சம்பவம் நடந்தங்காட்டிக்கு சாமி வந்து அந்த என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தேவ விமானத்தில் திருக்கயிலையை அடைந்து கைலாயத்தில் சாமி கைலாயத்தை கூட்டிகிட்டு போய் விமானத்துலேயும் வந்து சாமி கூட்டிகிட்டு போய் சாமி வந்து உமாதேவியாரோட வந்து இது வந்து சாமி இருக்க வைக்கிறாங்க. உமாதேவியாரோட சக்தி தேவியோட சாமி வந்து கூட்டிகிட்டு போய் அவிநாசி அப்பர்கிட்ட முன்னாடி வந்து இருக்க வச்சு சிவகணமாக வந்து சாமி வந்து இருக்க வைக்கிறாங்க. இது வந்து ஒரு நிகழ்வாக சொல்கிறாங்க.
அடுத்த நிகழ்வை வந்து நம்ம பார்க்கலாம். இது அவினாசி கோயிலில் நடந்த நிகழ்வு. சிவா எஞ்சகுத்தன் என்ற செட்டி முக்தி பெறுதல். ஒரு செட்டியார் வந்து முக்தி பெற்ற கதையை வந்து சொல்கிறாங்க, அதையும் கேட்போம். காசி கொழுந்தாக விளங்கும் திருப்பொக்குழியூர் கிழக்கே முல்லைவனம் என்னும் திருமுருகன் பூண்டி என்ற ஊர் உள்ளது. அதாவது நீங்கள் 2 வார்த்தையை மட்டும் நல்லா கவனிக்கணும். அவினாசி திருமுருகன் பூண்டின்னு இந்த காலத்தில் நம்ம சொல்லி வர்றோம். ஆனால் அந்த காலத்தில் அதோடைய பேர் என்னவாக இருக்குது அப்படின்னா, அவினாசிங்கிறது திருப்புக்குழியூருங்கிற பேரில் அழைக்கப்பட்டிருக்கு, திருமுருகன் பூண்டிங்கிறது முல்லைவனம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 வார்த்தையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கிக்கிங்க. என்ற ஊர் உள்ளது. அது சிறந்த ஒரு ஞான பூமி ஆகும். அங்கு எஞ்சகுத்தன் என்ற ஒரு வணிகன் இருந்தான். அவன் தெய்வ பக்தியும் தர்ம சிந்தையும் இல்லாதவன், பெரியோர்களிடத்தில் மரியாதையாக நடக்க தெரியாதவன், வஞ்சகமாக வியாபாரம் செய்வதில் வல்லவன், மிகுந்த காமுகன். இத்தகைய எஞ்சகுத்தன் அவினாசி சித்திரை திருவிழாவில் வியாபாரம் செய்ய திருக்கோயில் கொடிமரத்திற்கு கீழ்ப்பக்கத்திலேயே ஒரு வீதியில் உள்ள வீட்டு திண்ணையில் பலசரக்கு கடையை வைத்து கொண்டு வியாபாரம் செய்து வந்தான். சித்திரை விழாவில் ஒரு நாள் அவினாசியப்பர் திருவீதியில் சிறப்பாக ரிஷப வாகனத்தில் திருவுலாவாக கணிகை மாதர்கள், விலை மாதர்கள், நாகபந்தம் என்ற நாகரவாளி ராகத்தோடு பாட்டை பாடி அதற்கு ஏற்றவாறு நடனமாடி கொண்டு வந்தனர். அதனை கண்ட எஞ்சகத்தன் கணிகையர் மேல் காதல் கொண்டான். வியாபாரத்தையும் விட்டு அவர்கள் பின்னால் போய் கோயிலுக்கு சென்று அவர்கள் பால் மனதை செலுத்தி தன்னை மறந்து நின்றான். அச்சமயம் அலங்கார மண்டபத்தில் அந்தி காப்பு தீபாராதனை நடைபெற்று வந்தது. வசிட்ட முனிவர் அங்கு நின்ற தரிசிப்பதையும் கண்டான். பின்பு கணிகையர்க்கு பொருள் கொடுத்து இன்பம் பெற்று கருதி செல்லும்போது சபா மண்டபத்தில் ஒரு அறிஞர் அவினாசி தலமான்யமத்தில் தாடகை தவம் செய்த வரலாற்றின் பிற்பகுதியினை விவரித்து கூறுவதை எஞ்சகுத்தன் காதில் கேட்டான். அவன் முழு வரலாற்றையும் கேட்க முடியாமல் பெண் ஆசையினாலும் பசி துன்பத்தினாலும் வெளியே வந்தான். கோயிற்காலம் முடிந்து விட்டதே, யாரை விடுத்து கணிகையரை அழைத்து வரச் செய்யலாம் என்று எண்ணியவாறு அவசரமாக ஆகாரத்தை உண்டான். சோறு தொண்டையில் அடைத்து விக்கி ஒரு வீட்டு திண்ணையில் உயிர் சோர்ந்து விழுந்து இறந்தான். அப்போது எஞ்சகுத்தன் உயிரை யமலோகம் கொண்டு போக பாசக்கயிற்றுடன் யமதூதர்கள் அங்கே வந்தார்கள். அச்சமயம் தேவ விமானத்துடன் சிவகணங்களும் அங்கு வந்து யம தூதர்களை தடுத்து அவர்களை நோக்கி, கால தூதர்களே, எஞ்சகுத்தன் பிறந்து திருமுருகன் பூண்டி இறந்து காசி கொழுந்தாகிய அவினாசி, இப்புண்ணிய தலத்தில் இறந்தவர் முக்தியடைதல் போய் ஆகுமோ? அன்றியும் அவன் அவினாசியப்பர் சந்தியா தரிசனமும் செய்து வசிஷ்ட முனிவரையும் தரிசித்து தலபுராணமும் கேட்டு இறந்தவன். அதனால் அவனை அழைத்துச் செல்ல விமானத்துடன் வந்தோம் என்று கூறி அவனை தேவ விமானத்தில் ஏற்றி சிறப்பாக கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றனர். எஞ்சகுத்தனும் கைலாயத்தில் சிவபெருமானை தரிசித்து வணங்கி சாலோக பதவியும் அடைந்தான். பதவியிலும் அமர்ந்திருந்தான். சிவசிவா, எப்பேற்பட்ட நிகழ்வுன்னு பாருங்கள். இந்த நிகழ்வோட சுருக்கத்தை நான் சொல்கிறேன். எஞ்சகுத்தன் ஒரு செட்டியார் வந்துங்க அவினாசி பக்கத்தில் வந்து திருமுருகன் பூண்டியில் வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறார். வியாபாரத்தில் வந்து அவர் நேர்மை இல்லாமல் தான் வாழ்ந்துருக்கிறாருங்க. தர்மம் நியாயம் இதெல்லாம் கடைப்பிடிக்கல. லேடிஸ் விஷயத்துலேயும் படு மோசமான ஆள். பார்க்குற பெண்ணுங்கிட்ட விபச்சாரம் இந்த மாதிரி வேலையை செஞ்சிட்ருக்கிறார். அப்போது அவினாசி கோயிலில் விழா எடுத்து நடத்திட்டுருக்கிறாங்க. அவினாசி கோயில் அப்புறம் வந்து இவங்க திருவிழா வந்து தேர் கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த கோயிலில் ஆடிட்டுருக்கிறவங்க மேலேயும் இவர் வந்து பெண்ணாசை விடலை. அந்த ஆசை சலனப்பட்டு பயங்கர காமுகனாக வந்து நடந்துக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சாமிக்கு வந்து சந்தியா வேலை மணி ஒரு 4 மணிக்கு சாமிக்கு வந்து உச்சிக்கால பூஜை நடக்கும்போது சாமி கும்பிட்டு மறுபடியும் வந்து அப்புறம் இப்போ அந்த வசிஷ்ட முனிவர் அங்கே தவம் பண்ணிகிட்ருக்கார். சாமியை வணங்கிட்டு சாப்பிட்ருக்காரு. ஆனால் சாப்பிடும்போது இவர் மனசு சலனத்தில் இருக்குது. அந்த பெண்ணை வந்து எப்படி அடையலாம், அந்த பெண்ணு பக்கம் எப்படி போகலாங்கிற எண்ணத்தோடு இருக்கிறாரு.
அப்போ அந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கையில் அவரோட சோறு உண்மையில் அந்த சோறு வந்து தொண்டையில் சிக்கி அந்த திண்ணை ஓரமாக படுத்து இறந்துடுறார். ஆனால் அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக யமதூதர்கள் வரல. சாமி வந்து கைலாய பதவியை வந்து அவருக்கு கொடுக்குறாரு. இவருக்கும் விமானத்தில் வந்து புஷ்பக விமானத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிறதா இந்த கதை சொல்லுது. தேவ விமானத்தில் வந்து கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாமா. எப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு சொல்கிறாங்களாமா, அவன் அதுக்கு முன்னாடி செஞ்ச செயல் அந்த மாதிரி இருக்குது. அவன் செஞ்சது ஒரு தப்பு, மனம் ஆசைப்பட்டது. ஆனால் 3 உத்தமமான வேலையை வந்து செஞ்சதாக இந்த வரலாறு சொல்லுது. ஏன்னா முதல்ல அவன் அவினாசி தலப்புராணத்தை அங்கே சொற்பொழிவு நடந்துட்டுருக்கையில் கேட்டிருக்கிறாரு. 2வது கோயில் பிரசாதம் சாப்பிட்ருக்காரு. 3வது சாமிக்கு செஞ்ச சந்தியா தரிசனத்தை வந்து பார்த்துருக்காரு. 4வது வசிஷ்ட முனிவரை வணங்கி இருக்கிறார். அப்போ 4 அறச்செயல்களை செஞ்சு ஒரு பாவச் செயலை செஞ்சங்காட்டிக்கு அவர் உயர்ந்தவராக தான் கருதப்படுவார். அதனால் நான் வந்து அவனுக்கு கைலாய பதவியை கொடுக்குறேன்னு சாமி வந்து அந்த கைலாய பதவியை கொடுத்துருக்கார். அப்போ அவினாசி கோயில் அவ்வளோ உன்னதமான கோயில். அவினாசி தலப்புராணம் அப்பேற்பட்ட ஒரு தலப்புராணமாக இருக்குங்க. இதுதான் இந்த 2வது கதை வந்து நமக்கு உணர்த்தப்படுற செய்தி. முதல் கதை வந்து காக்காக்கு முக்தி கொடுத்த இடம். 2வது எஞ்சகுத்தன்கிற செட்டியாருக்கு வந்து முக்தி கொடுத்த இடம்னு இந்த கதை வந்து நமக்கு சொல்லப்படுதுங்க. அடுத்தது 3வது தருமசேன மன்னன் புத்திரப்பேறு பெற்று சிவகதி அடைதல். இப்போது இந்த கதை வரலாறு என்ன சொல்ல வருதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நமச்சிவாய வாழ்க. வடநாட்டில் கௌதம நதிக்கரை அருகே சதுமுகபுரம் என்ற ஒரு நகரத்தை தருமசேனன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவன் தரும சாஸ்திரங்களில் வல்லவன், மிக்க செல்வம் படைத்தவன், பராக்கிரமம் உடையவன், சிவனடியார்களிடத்தும் தவசிகளிடத்தும் பேரன்பும் பூண்டவன், தருமசீலன், மனுநீதி தவறாதவன். இவனது சபைக்கு ஒரு அமாவாசை அன்று சடைமுடித்த சிவவேடம் பூண்ட ஒரு சிவ பிராமணர் ஒருவர் கையில் ஒரு சுவடியுடன் வந்தார். அரசவரை வரவேற்று வணங்கி முகமன் கூறி ஒரு ஆசனத்தில் அமர்த்தி அவரிடம் விபூதி பெற்று தரித்தான். பிறகு அவரை முன்னர் உண்பிக்கச் செய்து மனைவியும் தானும் பின்னர் உண்டன. அதன் பிறகு அரசன் சைவ அந்தணரை ஒரு ஆசனத்தில் இருக்கச் செய்து கையில் இருக்கும் சுவடி புத்தகம் யாது என்றான். அவர், அரசே, இஃது அவினாசி தலமானியம் என்றார். உடனே அரசர் அவரை வணங்கி நீங்கள் சிவகதையினை விவரித்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சிவபிராமணர் சுவடியை அவிழ்த்து அரசனை நோக்கி திருக்கொப்புளியூர் அவினாசி தலம் தீர்த்தம் மூர்த்தி இவற்றின் பெருமைகளையும் உமாதேவியார் பிரம்மதேவன் ஐராவதம் தாடகை நாகக்கன்னி வியாதன் சங்கண்டன் தெய்வரம்பை எஞ்சகத்தன் முதலியோரை தரிசித்து இறந்த பேறு பெற்ற வரலாறுகளையும் விவரித்து பக்தி பெருக உண்டாகுமாறு எடுத்து கூறினார். அரசன் அவருக்கு பல தானங்களை அளித்து வணங்க அச்சிவபிராமணர் அரசருக்கு விபூதி அளித்து ஆசி கூறினார். தருமசேன மன்னர் திருப்பொக்குளியூர் அவினாசி தலத்தில் யாத்திரைக்கு புறப்பட விரும்பி தன் நாட்டை பாதுகாப்பதற்கு வேண்டிய திட்டம் நியமித்து ஒரு நன்னானில் மனைவியார்களுடனும் பரிவர்க்கங்களுடனும் சிறப்பாக புறப்பட்டான். கௌதம நதியையும் பல நாடுகளையும் கடந்து காவிரி நதியினை அடைந்து அங்கு ஸ்நானம் செய்து வளங்கொழிக்கும் பவானியை கடந்து திருப்பொக்குளியூர் வந்தடைந்தான். அரசர் வருகையினை அறிந்த திருப்பொக்குளியூர் அன்பர்கள் எதிர்கொண்டு அழைக்க அரசன் முத்துச்சிவிகையினை விட்டு இறங்கி யாவர்க்கும் வணக்கமும் முகமனும் கூறி நடந்து ஸ்தூபி தரிசனம் செய்து நமஸ்கரித்து நிருதி திக்கிலுள்ள சூரிய தீர்த்தத்தின் வடக்கே இடமமைத்து வந்த பரிவாரங்களோடு தங்கினான். பிறகு தைப்பூசமாகிய நன்னாளில் மனைவியுடன் சூரிய தீர்த்தம், ஐராவத்துறை, நாகக்கன்னி தீர்த்தம் இவற்றில் அரசன் விதித்தபடி ஸ்நானம் செய்து விபூதி தரித்து நியமங்களுடன் முடித்து காசி கொழுந்தாகிய அவினாசியப்பர் சந்நிதியை அடைந்து கங்கா ரூபத்தின் தீர்த்தத்தை எடுத்து அகோர மந்திரத்தை 100 தரம் செபித்து சிரசில் தெளித்து கொண்டான். அதன் பிறகு தருமசேன மன்னன் அவினாசியப்பரை காசி கொழுந்த பிறகு விசேட அபிஷேகம், நைவேத்தியம், சோடசோபேசரம் முதலியன செய்து துதித்து வழிபட்டான்.
இவ்வாறே பெருங்கருணாளாய் செல்விக்கு அபிஷேகாதிகள் செய்வித்து சந்நிதியன்று பலவாறு துதித்து புத்திரப்பேற்றை வேண்டி பிரார்த்தித்தான். அரசனுக்கு அம்மையார் சிறந்த புத்திர பாக்கியத்தையும் மலை போன்ற செல்வ பெருக்கையும் உண்டாக்குமாறு கருணை பாலித்தாள். பிறகு பரிவார தெய்வங்களையும் வழிபட்ட அரசன் அந்தணர் முதலியோருக்கு வேண்டிய பொருளை வணங்கி அவிநாசி தலத்தில் 1 வருடம் தங்கி இறைவனை வழிபட்டு வரலானான். ஸ்ரீ கருணாலய செல்வியின் திருவருளால் அரசனின் 2 மனைவிமார்களில் வயிற்றில் வந்து ஆண் பிள்ளைகள் பிறந்தனர். அரசன் பெருமகிழ்ச்சி கொண்டான். மூத்த புதல்வனுக்கு அக்னிவர்மன் என்றும் இளைய புதல்வனுக்கு இரண்யசேனன் என்றும் பெயரிட்டு விசேட சிறப்புகள் புரிந்தான். புத்திர பேறு பெற்ற தர்மசேனன் திருப்புக்குளியூர் தலம் விளங்கவும் தேவர்கள் மகிழவும் ஆரிய தீர்த்தத்தின் வடகிழக்கே யாகசாலை ஒன்று அமைத்து வைகாசி விசாக நன்னாளில் நடுப்பகலில் முடிக்கும் ஒரு தர்ம யாகத்தை சிறப்பு செய்து பற்பல தானங்களை அந்தணர் முதலியோருக்கு வழங்கி அவிநாசி திருவீதியை வலம் வந்து ஸ்தூபியையும் பஞ்சவில்வ மரத்தினையும் தரிசித்து வணங்கினான். ஆலய நித்திய பூசை, மாத பூசை, விசேட பூசை, வசந்தோர் வசம் முதலிய விழா ஆகியற்கு அரசன் 12 கிராமங்கள் வாங்கி தானமாக ஆலயத்திற்கு வணங்கினான். பற்பல திருவாரணம் செய்து இறைவனுக்கும் இறைவிக்கும் சாத்தினான். நகரத்தில் அன்னசத்திரம், தண்ணீர் பந்தல், மருத்துவ சாலை, ஏழைகள் தங்குமிடம் முதலியன ஏற்படுத்தி சிறப்பாக நடைபெற ஆவணம் செய்து வந்தான். ஒரு நாள் கங்கா கூபத்தின் வடபாகத்தில் நின்று அரசன் அன்பர்களுக்கு அக்கார அடிசல் வழங்கி யாவரையும் மகிழ்வித்தான். ஆலய கர்ப்ப கிரகத்தின் வாயு திசையில் தருமசேன மன்னன் சத்யோசாத முகத்துடன் கூடிய 3 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வைத்தான். அவிநாசியப்பருக்கு காவலாக ஊரு வடதிசையின் தரும புஷ்கரணி என்ற குளம் உண்டாக்கி அதற்கு சிறிது கிழக்கே பத்திரகோயில் என்று அமைத்து விசேட பலியிட்டு சிறப்பித்தான். தருமசேன மன்னன் அவிநாசி தலத்தில் மிக பற்றுடன் பற்பல திருப்பணிகளும் தர்மங்களும் செய்து வைத்த வாரணாசி கொழுந்தையும் கருணாசல செல்வியையும் வழிபட்டு விடை பெற்று கொண்டு வடதேசத்தில் தனது சதுமுகர நகரம் அடைந்து 1000 பிறை கண்டு தொழுது சிறப்பாக வாழ்ந்து வந்த ஒரு நாள் இறைவன் திருவடி நிழலை அடைந்து பேரின்பம் பெருவாழ்வு பெற்றான். நமச்சிவாய வாழ்க. இது தர்மசேன மன்னருடைய புத்திர பேர் இல்லாமல் அவர் இருந்துக்கிறாருங்க. அப்போ ஒரு சிவ யோகி இவர் திருப்புக்குளியூர் அவிநாசி, இப்போ நம்ம எப்படி இந்த 12 கதைகளை படிக்கிறோம், அப்போவே இது நூலா தொகுத்து இந்த 12 கதைகளும் தொகுக்கப்பட்டிருக்குங்க. அந்த 12 கதைகளையும் அவர் சொன்ன உடனே அவருக்கு அவிநாசி கோயில் ஸ்தலத்துக்கு போய் சாமி மேலே ஒரு ஈர்ப்பு வருதுங்க. அப்போது நெய்வேத்தியம், காலை மாலை இரவு பூசைன்னு அந்த பூசை வழிபாடு இதெல்லாம் முழு மனதோடு தங்கி இருந்து ஆத்மார்த்தமாக சாமி மேலே ஒரு காதல் கொண்டு இருக்கிறாருங்க. அப்போது சாமி அவருக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு. புத்திர பாக்கியம் கிடச்ச உடனே அவர் அந்த செய்தி போய் அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. அப்போ அக்கார அடிசலெல்லாம் கொடுத்து கோலாகலமாக கொண்டாடுறாங்க. அப்போது சாமி மறுபடியும் தர்மசேன மன்னன் அங்கே இருக்கிற கோயில்களை சிறப்பாக ஆலய பணிகளெல்லாம் செஞ்சதாக இந்த கதை நமக்கு உணர்த்தப்படுது. 3வது கதை. 4வது கதை நமச்சிவாய வாழ்க. தெய்வ அரம்பை தன் சாபம் நீக்கி இந்திரலோகம் அடைதல். தெய்வ அரம்பை தன் சாபம் நீக்கி இந்திரலோகம் அடைதல். நமச்சிவாய வாழ்க. முன்னொரு காலத்தில் தேவேந்திரன் தனது சபையில் தேவர்கள் சூழ வீற்றிருந்தான். அப்போது வித்யாதரர் வீணை வாசிக்க அரம்பை என்னும் தேவதாசி நடனமாடினாள். அந்த நடனத்தை கண்ட தேவர்கள் மகிழ்ந்து தம்மை மறந்தனர். அப்போது தேவர்களின் நிலையை கண்ட இந்திரன் தனது கையை அசைத்து நடனம் போதும் என்னும் குறிப்பை அரம்பைக்கு காட்டினான். அதனை அறிந்த அரம்பை வெறுப்புற்று சபையோர்களுக்கு வணக்கம் செலுத்தாமல் இகழ்ந்து தனது இடம் சென்றாள். அரம்பை சென்ற நிலையினை கண்ட முனிவர்கள் இவள் நம்மை இகழ்ந்தாள் என்று இந்திரனிடம் கூறினார்.
இந்திரன் பயந்து, முனிவர்களே, நீங்கள் பிழையை பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறி அரம்பையை அழைத்து, அவள் வந்ததும் கோபத்துடன் அவளை நோக்கி, நீ தேவ சபையை அவமதித்தாய். ஆதலால் பூமியில் தென்னாட்டில் கணிகையர் விலைமாதர் குலத்தில் பிறந்து பிறர் பிகழும்படி வாழ்ந்து துன்பமடைய கடவாய் என்று சபித்தான். இதனை கேட்ட தெய்வ ரம்பை வருந்தி, ஐயனே, இச்சாபம் எப்பொழுது எங்கு நீங்கும் என்று பணிந்து கேட்க, இந்திரன், தேவமாதே, முன்பு ஐராவரத்தின் சாபம் நீங்கிய திருப்பொக்கொடியூர் அவிநாசி ஸ்தலம்தான் உன் சாபத்தை போக்க வல்லது என்றான். பின்பு தேவசபை கலைந்தது. அவரவர் தத்தமிடம் சென்றனர். அதன் பின்னர் தெய்வ வரம்பை போக பூமியாகிய தென்னாட்டில் நாமி காபிரி என்ற ஊரில் ஒரு விலைமாதின் வயிற்றில் வந்து பிறந்தாள். அழகுடன் வளர்ந்தாள். தக்க வயதில் இசைக்கலை பயின்றாள். குழல், யாழ், வீணை முதலிய வாசிப்பதில் தேர்ச்சியும் பெற்றாள். பரத சாஸ்திரம் பயின்று நடனம் ஆடுவதில் வல்லவள் ஆனாள். இவற்றால் அரம்பை புகழுடன் விளங்கினாள். பின்பு அவள் சிற்றின்ப கடலில் மூழ்கி திளைத்து விளையாடினாள். அதனால் உடல் அழகு கெட்டு இளமைத்தன்மையினை இழந்தாள். வறுமை அடைந்தால் பல நோயுற்று உடல் வருந்தி நடக்கவும் சக்தியற்றவள் ஆனாள். பிறர் இகழும்படியான கிழத்தன்மை உற்றாள். அவ்வாறு அரம்பை இருக்கும்போது திருப்பொக்கொழியூர் அவிநாசி சித்திரை தேர்விழா பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதை அவள் கண்டு அவர்களோடு தானும் செல்ல விரும்பி வீணையை எடுத்து கொண்டு புறப்பட்டு அவிநாசி திருத்தலத்தை வந்தடைந்தாள். முன்னர் தாசி அரம்பை அவிநாசி தலத்துடன் சன்னதியின் அருகே உள்ள ஐராவதத்துறையின் ஸ்நானம் செய்து உலர்ந்த ஆடை உடுத்தி விபூதி அணிந்த வீணையை கையில் எடுத்துக்கொண்டு அவிநாசிநாதர் சந்நிதியின் முன் சென்று சாமரை வீசும் பெண்களுக்கு எதிரே நின்று உடனே வீணையை எடுத்து தன் இனிய குரலோடு வீணையின் வீசும் பொருந்த சிறந்த தோத்திரங்களை பாடி கொண்டிருந்தாள். அப்போது அகத்திய முனிவர் திருக்கையிலயத்தை தரிசித்து கொண்டு அவிநாசி அப்பரை தரிசிக்க அங்கு வந்து அடைந்தார். தாசி அரம்பையின் இசைப்பாடலை கேட்டு அவள் அன்பின் நிலையையும் சிவவேட பொலிவையும் அறிந்து ஞான திருஷ்டியில் யாவும் உணர்ந்தார். அப்போது தேவர்கோன் இட்ட சாபம் அவளை விட்டு நீங்கியது. முனிவரும் தரிசித்து சென்றார். அரம்பை சிறிது நேரம் பாடிவிட்டு எழுந்து ஆலயத்தை வலம் சென்றார். அப்போது அபிஷேகமான பால் தீர்த்தம் முதலியவற்றை உண்டாள். பிறகு திருவீதிக்கு சென்று எழுந்தருளிய இறைவனை தரிசித்தாள். அதிகாலையில் அவிநாசிநாதர் திருத்தேரில் எழுந்தருள பக்தர்கள் எல்லாம் தேர்வடத்தை பற்றி இழுக்க அத்தேர் மாலையில் தான் நிலைக்கும் வந்து சேரும். தேர் விழாவில் திரளான மக்கள் வந்து தரிசிப்பர். எங்கும் அன்னதானம் நடைபெறும். அவிநாசியப்பர் திருத்தேர் அன்று மாலையில் இறங்கி சிறப்புடன் ஆலயத்துக்கு எழுந்தருளினார். அப்போது தாசி அரம்பையும் திருத்தேர் தரிசனத்தை முடித்து கொண்டு ஆலயத்திற்கு வெளியே ஓரிடத்தில் மாலையில் அங்கு தங்கினாள். தெய்வ அரம்பையின் சஞ்சித வினைகளால் ஆன அஞ்ஞான இருள் நீங்கியது போல இரவு நீங்கி சூரியன் உதயமானான். அப்போது இந்திர விமானம் வர அரம்பையானவள் சூக்கும சரீரத்தோடு அவ்விமானத்தில் ஏறி அமர்ந்து தேவ வாத்தியங்கள் முழங்க தேவலோகம் சென்று முன்னிருந்த தனது பதவியை அடைந்தாள். நமச்சிவாய வாழ்க. இப்போது இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னாங்க, ஒரு தேவர்களெல்லாம் வந்து ஒரு இன்னிசை வந்து கேட்டுட்டு முனிவர்கள் எல்லாரும் அந்த இசை நடனமெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து அந்த நடனம் ஆடக்கூடியவங்களான அரம்பைங்கிற தேவதாசி வந்து ஆடையில் திருக்கூட்டத்தை வந்து அந்த கூட்டத்தை மதிக்காமல் வந்து வணக்கம் செல்லையில் அப்படியே போயிடுறாங்க, வணக்கம் செய்யாமல். அதனால் அங்கே ஒரு முனிவர் வந்து கோவப்பட்டுட்டு இவர்கிட்ட சொல்கிறாங்க, தேவேந்திரன்கிட்ட, இந்த மாதிரி நம்மளை மதிக்காமல் சென்றுட்டா அப்படின்னு. உடனே தேவேந்திரன், கோவப்படாதீங்க, சாபம் கீது கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு, அந்த அரம்பையை கூப்பிட்டு, நீ வந்து பெரிய பாவம் செஞ்சுட்டு அதனால் போக பூமியான, நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க, நம்ம உலகத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போக பூமியான ஊருக்கு போய் பிற அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த உலகம்ங்கிறது போக பூமின்னு தேவர்களால் சொல்லப்படுது. அந்த ஊரில் போய் பிறன்னு சொல்லி விலை மாதராக பிறக்க வைக்கிறாங்க. அவங்க விலை மாதராக பிறந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் இன்ப சுகங்கள் எல்லாம் பிறருக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த அறிவு ஏற்பட்டு முன் பூர்வ ஜென்ம வாசனை காரணமாக அவிநாசி அப்பரை வந்து வணங்குறாங்க. அப்போ அகத்திய பெருமானும் அங்கே வர்றாரு. அங்கே வணங்கி அவிநாசி அப்பருக்கு இவங்க வந்து
பாட்டு பாடுறது, வீணை வாசிக்கிறது முதலான செயல்கள்லாம் செய்கிறங்காட்டிக்கு அங்கே அபிஷேகத்தை சாப்பிட்றது, பால் தயிர் தேரெல்லாம் குடிக்கிறங்காட்டிக்கு அந்த சாபம் நீங்கிடுது. நீங்கின உடனே இந்திரன் வந்து மறுபடியும் விமானத்தை அனுப்பி அவங்க சூக்கும சரீரத்தோட தேவலோகம் கூட்டிகிட்டு போகிறதா இந்த திருவரலாறு 4வது வரலாறு சொல்லுதுங்க. தெய்வ அரம்பையோடைய சாபத்தை நீக்கின வரலாறு அவிநாசி திருக்கோயிலுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமச்சிவாய வாழ்க. அடுத்தது டைம் முடிய போகுதுங்க. அதனால் கடைசியாக இத்தனை நம்ம பேசுகிறோம். சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வரலாறை வந்து படிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா அந்த வரலாறுடைய நாயகனே வந்து அவர் தான். அது ஒரு 4 பக்கங்கள் வருது. கொஞ்சம் பொறுமையாக இதை மட்டும் நம்ம கேட்டுட்டு நிறைவு செஞ்சுக்கலாம். நமச்சிவாய வாழ்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் வாழ்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் திருப்பொக்குளியூர் வருகையும் முதலைவாய் பிள்ளையை அழைத்தலும். ஒரு காலத்தில் திருக்கயிலையின் தென்பகுதியில் பல முனிவர்கள் சூழ உபமன்யு முனிவர் வீற்றிலிருந்து சிவசரிதங்களை சொல்லிக்கொண்டு இருக்கும்போது தென் திசையில் பேரொளி ஒன்று தோன்ற அதனை முனிவர்கள் கண்டு அவ்வொளி என்ன என்று கேட்க உபமன்யு முனிவர், முனிவர்களே, சிவகணங்களுள் ஒருவராகிய ஆளாள சுந்தரர் சிவபெருமான் ஆணைப்படி தென்னாடு சென்று வன்றொண்டராய் தெய்வ தமிழ் பாடி மீண்டும் திருக்கயிலை அடைய வருகின்ற பேரொளியே ஆகும் என்று கூற முனிவர்கள் மிக மகிழ்ந்து அச்சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பெருமைகளை அறிய எங்களுக்கு அருள் புரிவீராக என்று வணங்கி வேண்ட உபமன்யு முனிவர் சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றை கூறலானார். திருக்கயிலையில் எழுந்தருளிய சிவபெருமான் தேவர்கள் உய்யும்படி உண்ட ஆழகால விஷத்தில் தம் உருவம் தோன்ற அதனை தம் விரலால் சுட்டி அழைக்க அவ்வழகிய உருவம் வெளியே வந்து ஆளாள சுந்தரம் என்ற பெயருடன் வணங்கி நின்றது. ஆளாளம் என்றால் விஷம், சுந்தரம் என்றால் அழகு, விஷம் பொருந்திய அழகு என்று அர்த்தம், விஷம் பொருந்திய உருவம் என்று அர்த்தம். அதனை நோக்கி எம்பெருமான், நீ சிவகணங்களுள் ஒருவராக இருந்து பூக்கொய்து மாலை தொடித்து அளித்தலும் விபூதி கொண்டு வந்து கொடுத்தலும் ஆகிய திருத்தொண்டுகளை செய்து வருக என்று கூறி அருளினார். ஒரு சமயம் ஆளாள சுந்தரர் நந்தவனத்திற்கு சென்றபோது உமாதேவியாரின் சேடியர்களான கமலினி, அனிந்திகை என்ற 2 பெண்கள் மேல் இச்சை வைத்தார். அவர்களும் சுந்தரர் மீது மனம் செலுத்தினார். பிறகு யாவரும் தம்மை மறந்து பிரிந்து அவரவர்கள் இருப்புமிடம் சென்றனர். சிவபெருமான் மூவர் நிலையினை உணர்ந்து சுந்தரரை அழைத்து, சுந்தரா, நீ மாதர்கள் மேல் மனம் வைத்தாய். பூமியில் தென் திசையில் தோன்றி அவர்கள் பால் இன்பம் நுகர்ந்து இங்கே வருக என்று கூறி அருளினார். சுந்தரரும் அதனை கேட்டு மனம் கலங்கி, எம்பெருமானே, அடியேன் உலக இன்பத்தில் மயங்கும் போது தடுத்தாட்கொண்டு அருள வேண்டுகிறேன் என்று வேண்டி அருளினார். மையன் மானுடமாய் மயங்கையில் ஐயன் வந்து ஆளுடல் வேண்டும் என்றார். சிவபெருமான் அவ்வாறே ஆகுக என்றார். மூவரும் தென்னாட்டில் பிறக்க வந்தனர். இது சொல்கிறக்கு நடுவில் ஒரு சின்ன குறிப்பு. எனக்கு ரொம்ப வியந்த ஒரு இடங்க இந்த இடங்க. இதை மட்டும் நான் சொல்கிறேங்க. சாமி வந்து ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்ட உடனே நம்ம வந்து பிறப்பை வந்து சாமி வந்து கொடுத்துட்றாரு. கைலாயத்திலேருந்து உலகத்தில் போய் அந்த 2 பெண்களை உனக்கு பார்த்துட்டு வாவோன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அப்போ சாமி கேட்குறாரு பாருங்க, சாமி, அறியாமையினால் நான் ஆசைப்பட்டுட்டேன். ஆனால் நான் ஒரு வேளை வந்து நான் உங்களை மறக்கிற மாதிரி எம்பெருமானே, மையன் மானுடமாய் மயங்கையில் ஐயன் வந்து ஆளுதல் வேண்டும். நான் மானுடனாக மயங்கி நான் உங்களை மறந்துட்டேன்னா நீங்கள் தான் சாமி வந்து என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு கேட்குறாரு. அப்போ சாமி எப்பேற்பட்ட ஒரு பக்குவ நிலைமையில் சுந்தரமூர்த்தி சாமிகள் இருந்துக்கிறாருன்னு அந்த ஒரு வார்த்தை நமக்கு உணர்த்துதுங்க. நமச்சிவாய வாழ்க. சிதம்பரம், திருவாரூர் முதலிய சிவத்தலம் திகழ்வதாகிய மாதவம் செய்த தென்னாடு வாழ்ந்திடுமாறு திருத்தொண்ட தொகை அருள நடுநாட்டில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூர் ஆதிசைவ குலத்தில் கௌசிக கோத்திரத்தில் வந்த சடையனாரும் அவர் மனைவி இசைஞானியாரும் செய்த பெருந்தவத்தால் ஆளாள சுந்தரர் என்பவர் அவதரித்தார். அந்நாட்டு அரசராகிய நரசிங்க முனையரே சுந்தரரை அபிமான புத்திரராக பெற்றார். சுந்தரர் நரசிங்க முனையரை அரண்மனையில் சிறப்புடன் வளர்ந்தார். தேவ சிவாகமப்படி பூணூல் அணிந்தார். சகல கலைகளையும் கற்றுணர்ந்தார். மனுப்பருவம் அடைந்தார். ஒரு நன்னானில்
புத்தூர் சடங்க சிவாச்சாரியார் திருமகளை திருமணம் செய்ய மணப்பந்தலில் சுந்தரர் இருந்தபோது சிவபெருமான் முன்பு அருளிய திருவாக்கின்படி ஒரு வயோதிகராக எழுந்தருளி திருமணத்தை தடுத்து திருவெண்ணெய்நல்லூரில் ஆவணப்பட ஓலை காட்டி அவரை ஆட்கொண்டார். பிறகு திருநல்லூரட்டுறை என்ற ஆலயத்துள் காட்சியளித்து வன்றொண்டர் என்ற நாமம் சூட்டினார். சுந்தரர் இறைவனை பாடி துதித்து வணங்கினார். அதன் பிறகு சுந்தரர் திருவதிகையில் சிவபெருமானால் திருவடி தீட்சை பெறப்பட்டார். திருவாரூரில் தியாகராச பெருமானிடம் தோழமை கொண்டார். அதனால் சுந்தரர் தம்பிரான் தோழன் என அழைக்கப்பெற்றார். கமலினி என்பவர் திருவாரூரில் கணிகையர் குலத்தில் தோன்றி பறவையார் என்ற பெயருடன் விளங்கினர். சுந்தரர் அவரை இறைவன் துணை கொண்டு வாழ்க்கை துணைவியாக கொண்டார். அடியார் சிறப்பை கூறும் திருத்தொண்டர் தொகை பாடினார். குண்டையூரில் நெல்மணியினை பெற்றார். திருநாட்டியத்தான் குடியில் கோட்புலியூர் நட்பை கொண்டார். அவரது அழகிய புதல்வியர்களாகிய சிங்கடியார் வனப்பகையார் என்ற இருவரையும் தம் மக்களாக பாவித்து போற்றினார். திருப்புகலூரில் பறவையார் நிமித்தம் செங்கல்லை பொன்னாக பெற்றார். திருப்பாச்சிலாசிரமத்தில் இறைவனிடம் வெறுத்து பேசி பொன்னாக பெற்றார். திருமுக்குன்றத்தில் இறைவன் அளித்த பொன்னை மணிமுத்தா நதியில் இட்டு திருவாரூரில் உள்ள கமலாலயம் என்ற நதிக்குளத்தில் வந்து தேடி எடுத்தார். திருக்கருகாவூரில் சிவபெருமான் பொதிசோறு கொண்டு வந்து அளிக்க உண்டார். திருக்கச்சூரில் இறைவன் வீடுகள் தோறும் சென்று இறந்த அளித்த சோற்றை உண்டு மகிழ்ந்தார். காஞ்சிபுரத்தில் பொன் பெற்றார். அணிந்தையார் என்பவர் திருவொற்றூரில் வேளார் குலத்தில் தோன்றி சங்கிலியார் என்ற பெயரில் சிவத்தொண்டு செய்து கொண்டு வந்தார். சுந்தரர் இறைவன் துணையால் அத்தவச் சங்கிலியாரை மகிழ மரத்தடியில் நின்று சபதம் செய்து மணந்து கொண்டார். சில நாள் சென்றதும் திருவாரூரில் தியாகராஜரை தரிசிக்க எண்ணங்கொண்டு சபதத்தையும் மறந்து திருவொற்றியூர் எல்லையை விட்டு புறப்பட்டார். 2 கண்களும் இழந்தார். திருவெண்பாகத்தில் ஊன்றுகோல் பெற்று காஞ்சிபுரம் அடைந்து இடக்கண் பெற்றார். பின்பு திருவாரூர் அடைந்து வழக்கண் பெற்று மகிழ்ந்தார். பறவையார் கொண்ட ஊடலை இறைவன் இரவில் தூது போக்கி தீர்த்து கொண்டார். ஏயர்கோன் கலிக்காமன் நட்பை பெற்று மகிழ்ந்தார். சேரநாட்டு மன்னராகிய சேரபெருமான் நாயனார் திருவாரூர் வந்து சுந்தரரிடம் நட்பு பூண்டார். அதனால் சுந்தரர் சேரமான் தோழர் என வழங்கப்பெற்றார். சேரமானும் சுந்தரரும் பல தலங்களை தரிசித்து கொண்டு மலைநாட்டிற்கு செல்லானார்கள். அப்போது காவிரி வெள்ளம் வழிபட திருவையாறு அடைந்து ஐயாரபரை தரிசித்து கொண்டு மலைநாட்டு திருவஞ்சைக்களம் சென்றனர். சுந்தரர் தம் நண்பர் சேரமானால் பல சிறப்புகள் பெற்று பல நாட்களை அங்கு தங்கி இருந்தார். பின்பு சேரமான் அளித்த பெரும் பொருளை பெற்று திருவாரூர் புறப்பட்டு வரலானார். வழியில் திருமுருகன் பூண்டியில் வேடுவர்களால் பொருளை பறிகொடுத்தார். பின்பு முருகநாதர் திருவருளால் பொருளை பெற்று திருவாரூரை அடைந்தார். பறவையாருடன் பல நாள் சுந்தரர் இருந்து மீண்டும் சேர நாட்டிற்கு தன் நண்பர் சேரமானிடம் செல்ல எண்ணினார். தியாகேசர் சந்நிதியை அடைந்து வணங்கி அருள் விடை பெற்று புறப்பட்டார். சோழ நாட்டு பதிகள் பலவும் வணங்கி கொண்டு மேல் கொங்கு நாடாகிய வட பரிசாரத்தில் உள்ள திருமுருகேசம் திருமுருகன் பூண்டி என்னும் முல்லை வானத்தில் பசியுடன் வந்து அமர்ந்தார். சுந்தரர் பசியை அறிந்த அவினாசியப்பர் ஒரு வேதியர் போல் வேடம் பூண்டு பாக்கு மட்டையில் சம்பாசாதம் முதலியவை வைத்து எடுத்துக்கொண்டு வந்து அழித்து சுந்தரரை உண்ணச் செய்தார். அன்னமுண்ட சுந்தரர் அன்னம் அளித்த பெரியோரை வணங்கி நோக்கி, ஐயா, அவினாசிக்கு வழியேது என்றார். அவர் மேற்கு திசையாகச் செல்லுங்கள் என்று கூறி மறைந்தார். உடனே சுந்தரர், நம்மிடம் வந்தவர் சிவபெருமானே என்று மகிழ்ந்து அவினாசி செல்ல புறப்பட்டார். அத்தருணத்தில் திருப்புக்கொள்ளியூர் அவினாசியில் அந்தணர்கள் வாழும் அக்ரகாரத்தில் கங்காதரன் என்னும் ஒரு அந்தணர் பிள்ளை பேர் இல்லாமல் வருந்தி அவினாசி கொழுந்தில் வளப்பால் எழுந்தருளிய ஸ்ரீ கருணாலய செல்வியை வழிபட்டு 6 வருட காலம் தவம் இருந்தார். அம்மையின் திருவருளால் கங்காதர ஐயரின் மனைவி வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது.
கங்காதரங்கிறவருக்குங்க சாமி ஒரு ஆண் குழந்தை கொடுக்குறாரு. அக்குழந்தை பெற்றோர்கள் அவினாசி லிங்கம் என்று பெயரிட்டு அன்னப்பிராசனம் சௌடம் முதலியன செய்தனர். 4 வயது கடந்து 5வது வயது ஆரம்பித்தது. ஒரு நாள் காலையில் எதிர்வீட்டு அந்தணச் சிறுவன் ஒருவன் வந்து அவினாசி லிங்கத்தை விளையாட அழைக்க இருவரும் விளையாடி கொண்டிருந்து தாமரை குளத்திற்கு குளிக்கச் சென்று நீரில் விளையாடி கொண்டிருந்தனர். அச்சமயம் அக்குளத்தில் வசித்து கொண்டிருந்த ஒரு முதலை விரைந்து வந்து அவினாசி லிங்கம் என்ற அந்தணச் சிறுவனை பிடித்து விழுங்கி சென்றது. உடன் விளையாடிய அந்தணச் சிறுவன் பயந்து கரையேறி வீட்டிற்கு ஓடி வந்து பிள்ளையை காணாது வருந்ததும் பெற்றோர்களுக்கு குளத்தில் நிகழ்ந்ததை அறிவித்தான். பிள்ளையை இழந்து பெற்றோர்கள் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. 3 ஆண்டுகள் கழித்தன. என்னை மன்னிக்கணும், நான் 1 ஆண்டுன்னு சொன்னாங்க முதலை விழுங்கி, ஆனால் 3 வருஷம் ஆச்சுங்க. அந்த குழந்தைய வந்து முதலை விழுங்கி 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. கங்காதர ஐயரின் மகனுடன் தாமரை குளம் சென்ற பையனுக்கு 7 வயது ஆயிற்று. அவனது பெற்றோர்கள் அவனுக்கு பூணூல் அணியும் விழா கொண்டாடி அருளினார்கள். அதனை கண்ட இறந்த சிறுவனின் தாயார் மிக வருந்தி புலம்பி கொண்டே இருந்தனர். அச்சமயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புக்குழியூரை அடைந்து அந்தணர்கள் வாழும் வீதி வழியாக செல்லும்போது ஒன்றுக்கொன்று எதிராய் அமைந்த 2 வீடுகள் ஒரே கோட்டில் மங்கள ஒளியையும் மற்றொன்றில் அழுகை ஒளியையும் கேட்டது. அங்குள்ள வேதியர்களை நோக்கி ஒரே வீதியில் இந்த 2 ஒளியும் நிகழ்வதற்கு என்ன காரணம் என்று வினவினார். அப்போது அவர்கள் சுந்தரரை வணங்கி 3 ஆண்டுகளுக்கு மேலே இந்த 2 வீட்டு புதல்வர்களுள் இருவரும் இங்குள்ள தாமரை குளத்தில் சென்று குளிக்கும் போது ஒருவனை முதலை பிடித்து விழுங்கியது, மற்றொருவனுக்கு இந்த வீட்டில் உபநயனம் நடைபெறும் ஒளி இது, எதிர் வீட்டிலோ இறந்த புதல்வரின் தாயாரும் ஒளியது என்று கூறினார். அத்தன்மையினை கேட்டு திருவுளம் இறங்கி நின்ற சுந்தரரை மகனை இழந்து வருந்தி கொண்டிருக்கும் தாயும் தந்தையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து செய்தியை கேட்டு ஓடி வந்து முகமலர்ச்சியுடனே அவரது திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினார்கள். சுந்தரர் அவர்களை நோக்கி இன்ப மகனை இழந்தவர்கள் நீங்களா என்று வினவினார். அவர்கள் மீண்டும் அவரை வணங்கி ஆம் சாமி, முன்னே வந்து கழிந்தது. அதற்கு நிற்க அடியேன்கள் நீண்ட காலமாக தங்கள் புகழை கேட்டு தங்களை தரிசிக்க விரும்பி இருந்தோம். இறைவன் திருவருளால் தேவரீர் இங்கு எழுந்தருளவும் பேறு பெற்றோம் என்று கூறினார்கள். அவர்களுடைய அன்பில் பிணிப்புண்ட சுந்தரர் மகனை இழந்த துன்பத்தையும் மறந்து நாம் வந்ததற்கு இவர்கள் மனம் மகிழ்ந்தார்களே, ஆதலால் இவர்கள் புதல்வனை அம்முதலை வாயினின்று அழைத்து கொண்டு பின்னரே அவினாசியப்பர் திருவடிகளை சென்று பணிவேன் என்று கூறி முதலைவாய் பிள்ளையை விழுங்கிய குளம் எங்கே உள்ளது என்று கேட்டு அறிந்து அக்குளக்கரையை அடைந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாமரை குளக்கரையில் நின்று கொண்டு மனதை சிவபெருமானிடம் நிறுத்தி அத்திருக்கரத்தில் தாளம் ஏந்தி முதலை முன்னே விழுங்கிய சிறுவனை மீள கொண்டு வரும் பொருட்டு தம் திருவாயால் எற்றான் மறக்கேன் என்று தொடங்கும் தேவார திருப்பதிகத்தை பாட ஆரம்பித்தார். அதில் உரைப்பார் உரையுகந்து உள்கவல் லார்த்தங்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் நாசியே புரைக்கான் முதலையை பிள்ளை தரச்செல்லு காலனையே என வரும் 4வது திருப்பாட்டு முடியும் முன்னே வறண்டு கிடந்த தாமரை குளத்திலே மழை பெய்து நீர் மிகவும் நிரம்பி தாமரைகள் மலர முதலையானது கரையை நெருங்கி வர உருத்திரந்தாதுவை உண்டு பண்ண பிரம்மன் உருவத்துண்டாக யமன் உயிரை கொண்டு திருமால் உடலை வளரும்படி செய்ய முதலை புதல்வனை கரையில் 3 ஆண்டுகளில் வளர்ச்சியும் உடையதாக உமிழ்ந்து உடனே மறைந்தது. அதனை கண்ட தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். மக்கள் அது கண்டு அதிசயத்தினர். அப்பொழுது அன்பு கொண்டு மனம் உருகிய தாய் ஓடிச் சென்று அப்புதல்வனை வாரி அடித்து கொண்டு வந்து தன் கணவனுடன் சுந்தரர் திருவடியிலேயே வீழ்ந்து வணங்கினார். சுந்தரர் அப்புதல்வனையும் அழைத்து கொண்டு ஆலயம் சென்று அவினாசி அப்பரையும்
கருணாலய செல்வியையும் வணங்கி திருப்பதிகம் பாடி முடித்து வெளியே வந்து முதலையுண்டு வெளிவந்த புதல்வனுக்கு மங்கள முரசு ஒலிக்க உபநயனம் நடத்தி வைத்து மலைநாட்டிற்கு புறப்பட்டு துடியலூர், திருப்பேரூர் முதலிய தலங்களை தரிசித்து கொண்டு கொடுங்கோளூரை அடைந்தார். அவிநாசியில் முதலை விழுங்கிய பாலனை முன்போல் உயிர் பெற்று வர மீட்டு கொடுத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்றார் என்ற செய்தியை கேட்டு சேரமார் பெருமான் சுந்தரரை எதிர்கொண்டு அழைத்து வணங்கி அன்போடு தழுவி பல வாத்தியங்கள் முழங்க அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு பல நாட்கள் இருந்த பின் ஒரு நாள் திருவஞ்சைக்களம் சென்று இறைவனை துதித்து பாட, அப்போது கைலை பெருமான் தம் கணங்களை நோக்கி நம் ஏவலுக்கு சுந்தரனை கொண்டு வருக என்று அருளி ஐராவதம் என்ற வெள்ளை யானையையும் தேவர்களையும் அனுப்ப அவர்கள் திருவஞ்சைக்களம் வந்து சுந்தரரை கண்டு இறைவன் அருளிய பாட்டை அறிவித்து வெள்ளை யானையினை மீது ஏற்றி தேவராத்தராகிய ஒளியுடன் கைலைக்கு அழைத்து சென்றனர். இதனை அறிந்த சேரமான் பெருமான் நாயனாரும் கையிலை சென்று அடைந்தார். பறவையாரும் சங்கிலியாரும் கையிலை சென்று அம்மையாரின் பணிவிடைகளை செய்து கொண்டு வந்தனர். சேரமான் சிவகணங்களுள் ஒருவராய் அமர்ந்தார். சுந்தரர் தம் முன்னைய திருத்தொண்டர்களுடைய செய்து கொண்டிருந்தார் என்று உபமன்யு முனிவர்களுக்கு கூறி அருளினார். நமச்சிவாய் வாழ்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதத்தை இந்த கதை நமக்கு சொல்லுதுங்க. சாமி ஒரு 3 வருஷம் முழுங்கின வாயில் இருந்த முதலை விழுங்கப்பெற்ற கங்காதரங்கிற ஒரு பையன் 3 வருஷம் அப்படியே மறுபடியும் உயிர்ப்பிக்க வச்சு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான் பால் அந்த ஆற்றின அந்த விஷயத்தை இந்த தொகுத்துருக்காங்க. 2 பதிகத்தை அடுத்தது கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பாடலையும் சில பாடல்களையும் தொகுத்து சாமி பாடின பாட்டை கொடுத்துருக்காங்க. இரவாமல் பிறவாமல் இணையார் சர்க்குருவாகி பிறவாகி திறமாமல் பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகணேஸ்வர் குமரேசா அரணாவை புணர்வோனே அவிநாசி பெருமானே. திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடல் பாடினதுங்க. இவ்வளவு இன்னும் 7 கதைகள் பாக்கி இருக்குங்க. இது சொக்கரையா இந்த மாதிரி ஏதாவது பணியின் காரணமாகவோ இந்த மாதிரி வெளியில் போனார்னாலோ இந்த அவிநாசி அப்பர் வரலாறு நம்ம தொடர்ந்து பதிவுகளாக நம்ம சிந்தனை செய்வோம். இதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தாழ்மையாக சொல்லிக்கிற செய்தி, இந்த புத்தகத்தில் 11 வரலாறு கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் படித்து இந்த அவிநாசி கோயில் வரலாறை எனக்கு காகம் ஒரு வேளை அங்கே சோறு சாப்பிட்டதுக்கு சாமி முக்தியை கொடுத்துருக்காரு. எப்பேற்பட்டவன் ஒரு பெண்பால் மனதை காமத்தினால் வயப்பட்டு இருந்தவனுக்கு முக்தி கிடச்சிருக்கு. அப்போ எப்பேற்பட்ட திருத்தலம் அவிநாசிங்க. இந்த திருத்தலத்தில் எல்லோரும் நீங்கள்லாம் தரிசனம் பார்த்து உணவு எடுத்துக்கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்த அவிநாசி தல பொருளாறு யார் யாருக்கெல்லாம் புத்தகம் வேணும்னா சொல்லுங்கள். குரூப்பில் எல்லாத்துக்கும் மெசேஜ் எல்லா எக்ஸையும் பண்ணி விட்றேன். எல்லோரும் உங்கள் அட்ரஸை போட்டு விடுங்க. நான் எல்லாத்துக்கும் கொரியர் போட்டு விட்றேன். இந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. அவிநாசி அப்புறம் அவசியம் நீங்கள் எல்லோரும் தரிசனம் பெறணும் அப்படின்னு அடியேன் உங்கள் எல்லாத்துடைய பாதத்தையும் வணங்கி இந்த கதையை படிக்கிறத நிறைவு செஞ்சுக்கிறேங்க. இதில் ஏதாவது சொல் குற்றம் பொருள் குற்றம் இருந்ததுன்னா இறைவன் அடியனை மன்னிக்கணும். அடியார் பெருமக்களும் அடியனை மன்னிக்கணுங்க. பொறுமையுடன் கேட்ட அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அவிநாசியப்பர் திருவடிகள் சரணம். நமச்சிவாய வாழ்க. நல்லா இருந்தது ஐயா, நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. எங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா. சொல்லுங்கம்மா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. எங்களுக்கு ஐயாவோட சொல்ல போறோம் ஐயா. எப்படிங்கம்மா? சிவா என்னங்கம்மா? சொல்லுங்கம்மா. சொல்லு செல்வி. நீ சொல்லுப்பா ஐயா. ஐயாவோட போட்டோ வேணும் ஐயா எங்களுக்கு. நான் எங்க நம்பர் சொல்றேன், எங்களுக்கு அனுப்புங்க ஐயா. நாங்க பாக்கணும்னு ஒரு ஆசைப்படுறோம். சொக்கர ஐயாவோட போட்டோவா? ஆமாங்க ஐயா. நீங்க நம்பர் சொல்லுங்கம்மா. உங்க நம்பர் சொல்லுங்க, மெசேஜ் அனுப்புறேன். இதோ ஐயா. 80 88 48 93
71 ஐயா. சரிங்கம்மா, நான் அனுப்பிச்சி விட்றேங்கம்மா உங்களுக்கு. என் பேர் பாரதி ஐயா. நீங்க ஒரு மிஸ் கால் தாங்க, நான் உங்க நம்பர் எடுத்துக்கிறேன் ஐயா. ஓகேங்கம்மா, ஓகே. எனக்கு ஒரு ஃபோனே பண்ணுங்க, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்க நம்பர் எடுத்துக்கிறேன். நீங்க குரூப்ல இருக்கீங்களாம்மா? சைவ நன்றி குரூப்ல இருக்கீங்களா? குரூப்ல இருக்கு, குரூப்ல இருக்கேங்க ஐயா நானு. அப்ப எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க போட்டு விடுங்கம்மா. மெசேஜ் என்னன்னு போடுறாங்க ஐயா? ஹாய் அனுப்பிட்டுங்களா? ஏதாவது ஒரு சாமி போட்டோ போட்டு ஏதோ அனுப்புங்க, நாங்கள் ஐயாவோட போட்டோ பகிர்றோம்மா. என்னோட சிம்பிள் வந்து சிவன் தான் இருக்கும் ஐயா. நீங்க நம்பர் எடுத்துக்க, என் நம்பர் உங்களுக்கு வேணும், நான் உங்க நம்பர் எனக்கு வேணும், அதனால தான் ஐயா. சரிங்கம்மா, நான் அனுப்புறேங்கம்மா. இதனால டவுட் இருந்தா எடுத்துக்கலாம் ஐயா. அதனால இந்த நம்பர் எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க. சரிங்கம்மா, ஓகேங்கம்மா. சரிங்க சரிங்க, நன்றிங்க. நமச்சிவாய வாழ்க. வாழ்க, நமச்சிவாய வாழ்கம்மா. ஐயா இன்னைக்கு ஒசூர் போயிட்டாருங்கம்மா. ஐயா கார் டிரைவிங்கில் இருக்காரு, அதனால ஐயா வந்து இன்னைக்கு படிக்க முடியாது அப்படின்னு வள்ளல் பெருமானாரை பற்றி தான் சித்தசித்துக்கு 23 வந்து போறாங்களா ஐயா? டெய்லியும் கிடையாதுங்கம்மா, கம்பெனி ஆர்டர் ஏதாவதுன்னா கம்பெனிக்காக வருவாருங்கம்மா. ஐயா இருக்கிறது எங்கங்க? இருக்கிற இடம் பிளேஸ் எங்க? மேட்டூருங்கம்மா. மேட்டூர். ஓகே ஓகே ஓகேங்க, சரிங்க ஐயா. அவசியம் ஐயா வந்து சந்திக்கணும். ஓகேங்கம்மா. எதிர்பாராம இன்னைக்கு அவினாசி புராணம் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். ஐயா சொன்ன காசியில வாசி அவினாசிங்க, எல்லாரும் கண்டிப்பா வரணும். சொன்னது அவினாசி, இன்னும் நிறைய அதனோட பெருமை இருக்குது. ஐயா கண்டிப்பா சொல்லுவாரு, கைலாஷ் ஐயா. அதுல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. அம்மா தேன்மொழி அம்மா, உங்களுக்கு வந்து அவினாசியில பிறக்கறதுக்கான வாய்ப்பு, அங்க சிவபூசை செய்யறதுக்கான வாய்ப்பு சாமி உங்களுக்கு கொடுத்துருக்காரு, செய்ததற்கான வாய்ப்பும் உங்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது. சிவராத்திரி அன்னைக்கு இனிமேல் வருஷம் நடக்கிற சிவராத்திரி, ஏன்னா சண்முகம் ஐயாவும் இல்லை, உங்கள் தாயாரும் இல்லை. நீங்கள் இனிமேல் வந்து வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் இங்கே வந்து தங்கி இருந்து அந்த அவினாசி அப்பர் கோயில் பக்கத்தில் இருக்கிற சிவ பூஜைகளை நீங்கள் செய்யணும்னு ஒரு வேண்டி மன்றாடி கேட்டுக்கிறேன். சிவா கண்டிப்பா அது பாக்கியங்க ஐயா. செஞ்சங்க ஐயா, 4 வருஷம் ஐயா கூட தான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்பதான் இந்த 2 வருஷமா தான் பெங்களூர் வந்தாங்க, நல்லதெல்லாம் செய்ய முடியல. போன வருஷம் வீட்டிலேயே தனியா தான் செஞ்சிருந்தேன். அது கூட 4 வருஷம் ஐயா கூடயே தான் செஞ்சோங்க சிவ பூஜை, அவினாசியில தான், அவினாசி தலத்துல. அது முன்னாடி அந்த வாகன பற்றையில அம்மா எல்லாம் இருந்த காலத்துல 40-45 பேருக்கு மேல செய்வாங்க ஐயா, அவ்வளவு சிவ பூஜை செய்வாங்க. இப்ப எல்லாம் கம்மியாயிடுச்சு. அதனால கண்டிப்பா வாய்ப்பு, பெருமான் வாய்ப்பு கொடுக்கணும், கண்டிப்பா வந்து செய்யணும். அடியார்கள் எல்லாரும் அவசியம் அவினாசி அப்புறம் வந்து தரிசனம் பார்க்காதவங்க ஒரு நாள் தரிசனம் பார்த்து, பேசா நாளெல்லாம் பிறவா நாளே, அவினாசி அப்பருடைய கருணைக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தேன்மொழி அம்மா அவசியம் நீங்கள் வாங்கம்மா, அவினாசி வந்தால் கூப்பிடுங்கம்மா. கண்டிப்பா கூப்பிடுங்க. கண்டிப்பா. அதுல அம்பாள் வந்து எல்லாம் வந்து பாதிரி மரத்துல இடபாகம் பெற்ற இடம், வடபாகம். எல்லா பக்கம் சுவாமி வந்து இடபாகத்துல இருக்குங்க. இங்க வந்து நம்மளுக்கு சுவாமி வந்து வடபாகம், பாதிரி மரத்தம்மன்னு அம்பாள் வந்து இங்க தவம் செஞ்ச இடம், தவம் செஞ்சு இங்க வடபாகம் பெற்ற இடம். கண்டிப்பா வந்து எல்லாம் பூர்ணமா கேட்டுட்டு எல்லாரும் வந்து பார்க்கணும். கண்டிப்பா. நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க. வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்றேன்னா சொல்லுங்கம்மா. நமச்சிவாய வாழ்க. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. சொக்கரியா மாதிரியே அழகா பேசுனீங்க. புக்கை பார்த்து படிச்சாலும் நீங்க புக்கை பார்த்து படிச்ச மாதிரி எல்லாம் தெரியல, நீங்களே எல்லாமே சொன்ன மாதிரிதான் இருந்தது ஐயா. எல்லாருக்கும் அந்த அவினாசியப்பர் கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க தெளிவா கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது நீங்க பேசுனது. புக்கை பார்த்து படிச்ச மாதிரி தெரியாது ஐயா, நீங்க நேரடியாவே சொன்ன மாதிரிதான் இருந்தது. ஆகவே நீங்க அடுத்த ஆள் ஐயா இருக்கா, ஐயா என்னைக்கு போனாலும் நீங்க பேசுங்க, நாங்க கேட்டுதான் இருப்போம். அவர் ஐயா வந்து வாழ்க்கையில அனுபவம் பெற்று அவர் உணர்ந்த விஷயங்களே ஐயா பகிர்ந்துட்டு இருக்காரு. நம்ம வந்து இன்னொரு பிள்ளையார் சொல்லி கூட இன்னும் போடாமல் நம்ம வந்து இப்படி தாங்க ஐயா ஏதோ வண்டி ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி ஐயா இருக்கிற வரைக்கும் ஐயா தாங்கய்யா வந்து ஐயா சொல்கிறது தாங்கய்யா சிறப்பானது. ஐயா ஏதோ தவிர்க்க முடியாத காரணமாக வெளியில் போயிட்டாருன்னா இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க புத்தகம் எடுத்து எந்தெந்த வகுப்பை விட வேண்டாங்கய்யா. 8:20 to 9 மணிக்கு ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடக்கட்டுங்கிற காரணத்துக்காக இன்றைக்கி விடாமல் இருக்கிறதுக்காக செய்யறேன். இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரி விடாமல் இந்த நூல் வாசிக்கலாங்கய்யா. ஏதாவது ஒரு நல்ல நூல் எடுத்து ஐயா வெளில போயிட்டாருன்னா நம்ம விட வேண்டாம், நம்ம வாசிக்கலாங்கய்யா. ரொம்ப நல்லது. அவினாசி வாங்கய்யா, ஒரு நாள் நீங்களும் வாங்கய்யா, அவசியம் வாங்க. கண்டிப்பா ஐயா, ஒரு கதையும் கேட்கணும்னு நமச்சிவாய வாங்க. ஐயா கைலாஷ் அவர்களே சொல்லுங்கய்யா. ஐயா இந்த சிவஞான போதத்தையே நீங்க தொடர்ந்து அதை அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாக்கா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமாங்கல்ல. சிவா சரிங்கய்யா, பண்ணிடலாங்கய்யா. அதே பண்ணலாமே. எனக்கு தினந்தோறும் கேட்கணும்ட்டு ரொம்ப ஆசை, ஆனா சொல்றவங்க யாரும் இல்லை. நீங்க நல்லா சொல்றீங்க, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. சரிங்க. உங்களால நிறைய பேர் பயன்படுறாங்க. சரிங்கய்யா.
அதனால நீங்க சிவஞான போதத்தையே நீங்க அப்படியே தொடர்ந்து ஐயா கிட்ட கேட்டே சொல்லுங்களேன். அதுல போய் ஐயா நான் வேணாம் நான் சொல்ல போறாரு. சரிங்கய்யா, பண்ணிக்கலாங்கய்யா. நம்ம ஏன்னா ஏதாவது வேணா குரூப்ல முதல்ல. நிறைய பேருக்கு இந்த சிவஞான போதத்தை பத்தி யாருக்கும் ஒன்றும் தெரியல. சரிங்கய்யா. அதனால சொல்றேன், நானும் ஒன்ன கேட்டுக்கிட்டே இருக்கலான் இருக்கு. சரிங்க. இன்னும் அவினாசி தர வரலாறு இன்னும் இப்போ தாங்க 4 சொல்லியிருக்கேன். இன்னும் அதுலேயே ஒரு 7 பேலன்ஸ் இருக்குங்கய்யா. அதுலேயே ஒரு 11 நிகழ்வு தொகுத்து கொடுத்துருக்காங்க. காக்காய்க்கு முக்தி கொடுத்தது பல நிகழ்வை சாமி நடத்தி காமிச்சிருக்கிறாருங்க அவினாசி கோயிலில். அதுவே என்ன அதை முடிச்சுட்டு ஐயா வரலன்னா நம்ம அடுத்து மேற்கொண்டு பார்க்கலாங்க எப்படின்னு. இறைவன் எப்படி கூட்டு வைக்கிறாரோ அதன்படி நடக்கட்டும். சரி சரி சரி, ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாம் இறைவன் திருவருள். இறைவன் திருவருள். ஆமா, இன்னைக்கு எனக்கு அது கேட்கணும்ன்றது என்னுடைய பாக்கியமா எனக்கு தெரியல. இறைவன் திருவருள். நல்லா இருந்தது, ரொம்ப அருமை, மிக்க நன்றி. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. சிவாய நம சிவாய நம சிவாய. ஐயா நம்பியூர்ல இருந்து லிங்கராஜுங்க ஐயா. ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. திருச்சிராமன் ஐயா, நீங்க எந்த கோயில் உடைய வரலாறையும் நாம படித்தாலோ அல்லது கேட்டாலோ பதிகங்கள் பாடினாலோ அதனுடைய புண்ணியம் பல மடங்கு கிடைக்கும்னு ஒரு நாவுக்கரசர் ஒரு பதிகத்துல பாடியிருக்கார். அப்ப இன்னைக்கு அதை பத்தி இப்ப நம்ம அவனாசியனுடைய திருவருளால அந்த பதிங்க அந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டதுனால நாம் இதை கேட்ட அனைவங்களுக்கும் புண்ணியம் சேரும்னு என்னுடைய கருத்து. நிச்சயமாங்கய்யா. ஏன்னா அந்த 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 செட்டியார் கதை சொல்லையிலேயே அந்த அப்படிதாங்கய்யா வருது. அந்த செட்டியார் என்னதான் நெறித்தவரை வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த மாதிரி 11 கதையை அங்கே ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏதோ முனிவர் சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்காரு. அதை அவர் காதில் கேட்டதுக்கு சாமி முக்தி கொடுத்துருக்காருங்கய்யா. காதில் கேட்டுட்டு அவர் சாப்பாடு சாப்பிட்டு அபிஷேகம் சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு முக்தி கொடுக்குறாரு. எப்பேற்பட்ட உன்னதமான நிகழ்வுங்கய்யா. அப்போ இந்த அவினாசி தலப்புராணத்தை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோயில் தலப்புராணத்தை நம்ம காதில் கேட்குறது பெரும்புண்ணியம். அதை நம்ம இப்போ டெய்லியும் இந்த சொக்கரையா ஸ்பீச்சு இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சிட்ருக்கிறது, நம்மளை அறியாமல் நம்ம எவ்வளோ நல்ல செயல்கள் செஞ்சிட்ருக்குறோங்கிறது உண்மையாலுமே நீங்கள் சொன்னது உன்னதமான ஒரு வார்த்தை தாங்க லிங்கராஜ் ஐயா. நமச்சிவாய வாழ்க. ஐயா இன்னொரு சின்ன கருத்து. அதாவது ஒரு சொற்பொழிவு ஒரு கோயில்ல நடக்குது. அந்த கோயில்ல ராமேஸ்வரத்தை பற்றி அந்த சொற்பொழிவுல ஒரு அடியார் நிகழ்த்துறாரு. அதைய அந்த தெரு ஓரத்துல இருக்கிற நாய் பைரவர்னு சொல்லணும். அது நல்லா முழுமையா அந்த ராமேஸ்வரத்தினுடைய கோயில் வரலாறு முழுமையா கேக்குது. கேட்க உடனே நாம இந்த பிறவியில இதை கேட்டிருக்கோம், ஆனால் நம்ம இந்த ராமேஸ்வரமே போகலாம் அப்படின்னு அது எண்ணி அது ராமேஸ்வரம் போனதுனால அதுக்கு அடுத்த பிறவி இல்லாம முக்தி கிடைச்சதுன்னு ஒரு புக்கில் நான் படித்தேன். அந்த சொற்பொழிவுல ராமேஸ்வரத்தினுடைய கதையை அதை கேட்டதுனால அது அங்கிருந்தே ராமேஸ்வரம் போய் அது கடல்ல மூழ்கி தரிசனம் பண்ணி முக்தி அடைஞ்சதுன்னு ஒரு புக்கில் படித்தேன் நான். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி படித்தேன் நான். அதனால தலவரலாறு படிக்கிற அனைவருக்குமே அதனுடைய இது கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பா. அப்போ இவ்வளவு நீங்கள் சொல்கிற அதனால என்னுடைய பர்சனல் லைஃப் இன்சிடென்ட் நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன். இதுலேயும் கூட எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி அந்த சுந்தரருடைய திருநாவலூர்ல கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இந்த அரண்பணி இதுல இருந்து பண்ணினாங்க. சுந்தருக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க 4 வருடத்துக்கு முன்னாடி திருநாவலூர்ல நினைக்கிறேன். அப்ப நான் 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டேன் நானு. அப்ப அது 2 நாள் கழிச்சுதான் போகணும். நான் முன்னாடி போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நீ திரும்பிடலான்னு சொல்லி திரும்பி வரும் பொழுது அந்த திருநாவலூர் சுந்தரர் கோயிலுக்கு பக்கத்துலயே ஒரு சிவன் கோயில் இருந்தது. பக்கத்துலயே பழமையான சிவன் கோயில். அங்க நான் உள்ள போனோடனே நான் வில்வம் கொண்டு போயிருந்தேன். அங்க உள்ள போனோடனே அங்க இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்தோன்னே அப்படி ஒரு ஈர்ப்பு திரும்பி பார்த்து ஒருத்தரிங்க. ஆனா
நானே உள்ள கர்ப்ப கிரகத்துல போய் வில்வத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி மணி அடிச்சு பூஜை பண்ணிட்டேன். பூஜையும் பண்ணிட்டேன். பூஜை பண்ணிட்டு திரும்ப உள்ள இருந்து கர்ப்பகிரகத்துல வெளியே வரும் பொழுது அந்த கோயில் ஐயர் வந்துட்டார். ஐயர் வந்து இங்க நம்மளை வந்து பேசினாரு. ஒரு இப்படி இருக்கீங்க, தெரியாம நீங்க வாட்டுக்குள்ள போறீங்க, இது தப்பு, அப்படி இப்படி எதோ சொன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நானா என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அது எனக்குன்னு தெரியாது. நான் வில்வம் கொண்டு வந்து சிவன் வந்து என்னை கூப்பிடுற மாதிரி ஒரு தோணுச்சு. நான் உள்ள போனேன், வில்வம் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னே. அவரு இல்ல, நாங்களே இத்தனை வருஷமா பூஜை பண்றோம், எங்களுக்கே அவரு சொல்லல, உங்களுக்கு எப்படி தெரியும்னாரு. அது எனக்கும் தெரியாதுங்க, எனக்கும் கர்ப்ப கிரகத்துக்கு போகக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் எப்படி போனேன், எப்படி வழிபாடு பண்ணணும்னு எனக்கும் தெரியாது. நீங்க வேணா அவர் சிவனைவே கேட்டு பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அப்படியே மெய் மறந்துட்டாரு. அப்புறம் அவரு சரி நீங்க போங்க ஏன்னாரு. நான் வந்துட்டேன். சில இடங்கள்ல சிலதெல்லாம் நடக்கும், ஆனா உண்மையான வழிபாடு செய்யும் போது அது கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா, திருச்சிற்றம்பலம். சரிங்க, நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? வேற யாராவது கருத்து சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? சரி, ஓகே. அனைவருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய 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 வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க.